இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ் போதகர் சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை பாடிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருடைய புண்ணிய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2024ஆம் ஆண்டில் 3வது காலாண்டிலே நாம் இருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் நம்முடைய ஓய்வு நாள் பாடப்புத்தகமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் 6வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். உள்ளிருந்து வெளியே என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனம் 15. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்பதே. இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம் பாஸ்டர் சார்ல்ஸ். இந்த பாடத்தின் அறிமுகத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மார்க் 7ஆம் அதிகாரத்தை முழுமையுமாக பார்த்து 8ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு துவக்க பகுதியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக ஒரு பெண்மணி, அவள் ஒரு கிரேக்க பெண்மணி, கிறிஸ்துவை நோக்கி வருகிறாள். அவள் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாள். இவளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவர்கிட்ட போனால் என்னுடைய மகளுக்கு சுகமாகும். அவளுடைய அந்த சகோதரியுடைய மகள் பேய் பிடித்து ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க. இவங்க போய் கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. அந்த வாய்ப்பில் இவங்க போய், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய மகளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்து இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பப்பட்டாரே அல்லாமல் மற்ற யாருக்குள்ளேயும் அவர் அனுப்பப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு டைலாக் சொல்கிறார். இந்த டைலாக் கூட யார் சொல்கிறது அப்படின்னா, பொதுவாகவே வேதபாரகரும் பரிசேயர்களும் சொல்லுகிறது. புறஜாதியர்களை நாய்கள் என்று சொல்வார்கள். நிறைய பேர் நினைப்பாங்க, கிறிஸ்து ஏன் புறஜாதியர் நாயின்னு சொல்லணும்? அது அவருடைய வார்த்தை அல்ல, அங்கே நடைமுறையில் இருந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது என்னன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு எப்படி நான் போடுவது என்று சொல்லும்பொழுது ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி அல்லது ஒரு ஸ்பீச் டிபேட் மாதிரி வருகிறது. ஆனால் அந்த விவாதத்தை யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, இந்த பெண்மணி ஜெயிக்கிறாள். அவள் உடனடியாக ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆண்டவரே இதோ மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அல்லவா என்று சொன்னதும் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து, நீ திரும்பி போ, உன்னுடைய மகள் சொஸ்தமாவாள் என்று சொல்லுகிறான். அந்த காட்சியும் பிற்பாடு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். பாடம் 6 முதல் கேள்வி பாஸ்டர் தாஸ் உங்களுக்கு. பாரம்பரியங்களை பற்றி இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? பாரம்பரியங்களை குறித்த ஒரு பகுதியை நாம் மார்க் 7ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களில் வாசிக்கிறோம். இதை படித்த உடனே ஒருவேளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அஜீஸ் சொல்லிட்டாங்க கை கழுவ சாப்பிடலாம், கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. கொரோனாக்கு அப்புறம் அப்படி யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் இங்கே நாம் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கை கழுவுதல் என்ற காரியத்தை சீச்சர்களிடத்தில் குற்றமாக கண்டுபிடித்தவர்கள் யார் என்றால், இந்த பரிசேயர் போன்ற யூத வகையரா இவங்க தான் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுடைய சீச்சர்கள் கைகளை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு. இந்த கை கழுவுதல் என்பது இது ஏதோ ஹெல்த் ரீதியாக இங்கே பேசப்படுகிறது, சுகாதார ரீதியாக நினைச்சிடக்கூடாது. பாரம்பரியம் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைப்பட்ட காலம் 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகள் காலத்தில் சாதாரண ஜனங்கள் கூட அவங்க என்ன செய்யணும், சடங்காச்சார ரீதியாக சுத்தமாக இருக்கிறோம் என்பதற்காக, சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக கைகளை கழுவணுன்ற ஒரு பழக்கம் அப்போவே இருந்துச்சு. இது அப்படி காலங்காலமாக யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்கள் பற்றி பிடித்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்படி சடங்காச்சாரமாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஆசாரியர்களிடத்தில் தான் எதிர்பார்க்கப்பட்டது. அதான் அந்த வெண்கல கடல் தொட்டி தண்ணி இருக்கும், அவங்க கைகளை கால்களை கழுவணும். ஸோ ரிச்சுவல் பியூரிட்டி ஆசாரியர்கள் மத்தியில் தான் அது அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வெளிப்புற சுத்தத்தை அவர்கள் மிகவும் அதிகமாக முக்கியப்படுத்தினார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரம்பரியம் என்று அவர் மிகவும் கடிந்து கொண்டு சொன்னார். ஏன் அப்படின்னா, இவங்க வெளியில் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நினைச்சுவாங்க அன்பில்லாதவர்களாக ஏழைகளை ஒடுக்கிறது, அநியாயம் பண்ணுறது, விதவைகள் வீடுகளை பட்சிக்கிறது, இப்படிலாம் அந்த யூதர்கள் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பாரம்பரியங்களை பெருசாக நினச்சிட்டு ஆண்டோடைய 10 கற்பனைகளை அவமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னார். ஆக பாரம்பரியம் என்பது மனிதர்கள் கொண்டு வந்த சட்டதிட்டங்கள், அதை காட்டிலும் தேவன் கொடுத்திருக்கிற சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும் என்பதுதான் தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இந்த பகுதியில்.
அருமையான ஒரு விளக்கம். தொடர்ந்து நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, கோர்பான். கோர்பான் என்னும் காணிக்கை எதற்காக செலுத்தப்பட்டது? இந்த கோர்பான் என்னும் காணிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூதர்கள் கட்டளை இருக்கு இல்லையா, 5வது பிரமாணம் வந்து 10 கட்டளையில் வந்து உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக. இவங்க வந்து இது ஒரு ஷார்ட்கட் அப்படி மாதிரி, எங்கள் அப்பா அம்மா வயசான வரைக்கும் நான் பார்க்க முடியாது, அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் காணிக்கையாக நான் கொடுத்துக்கிறது. அதை வந்து நான் ஆண்டவரை கனப்படுத்திட்டேன், ஆண்டவர் யாரை பார்த்துக்குவா, அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய பெற்றோரை குறித்து கவனம் செலுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, பாரம்பரியம். அதை ஏசியா சொல்லும்பொழுது ஏசியா 29:13 சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. பாஸ்ட் வந்து பாரம்பரியம், அவங்களுடைய விருப்பம். இதை வந்து ஏசியா சொல்லும்பொழுது மனுஷர்களுடைய கட்டளை என்று சொல்லுகிறார். இது தேவன் கொடுத்த கட்டளை அல்ல. அதுபோல் இந்த கோர்பான் என்பது தேவன் நியமித்த காணிக்கையோ அல்லது தேவன் ஏற்படுத்தின கட்டளையோ அல்ல. இது ஒரு வகையான மனுஷ பாரம்பரியம், அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளை என்று பார்க்கிறோம். உண்மையாகவே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா, பெற்றோரை தங்களோடு வைத்து கொண்டு வயதான காலத்திலும் அவர்கள் மீண்டும் குழந்தையாக மாறும் அந்த அனுபவத்தில் அவங்கள சுமந்து அவங்கள நல்ல ஒரு இதில் பத்திரமா அவங்கள பாதுகாத்து பிற்பாடு நல்லடக்கம் செய்கிறது தான் இவங்க மேலே விழுந்த கடமை. ஆனால் அதை நிராகரிக்க ஒரு கற்பனை தான் என்னது இந்த குர்பான், அது மனுஷனுடைய கற்பனை என்று நாம் பார்க்கிறோம். பாஸ் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, மார்க் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன விடுகதையின் விளக்கம் என்ன? இந்த மார்க் 17-15 இந்த வாரத்திற்கு நமக்குரிய மனப்பாட வசனம் கூட. என்ன சொல்லுது? மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த பரிசேயர்கள் கைகளை கழுவாமல் சாப்பிட்டோம்னா இதில் இருக்கிற அழுக்கள் என்ன செஞ்சிடும், உள்ளே போய் நம்மை தீட்டுப்படுத்தி பிரச்சனை கொண்டாந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லைப்பா, உள்ளேருந்து வெளியில் வர்றது தான் என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். அதாவது இந்த பரிசேயர்கள் முக்கியப்படுத்தினது ரிச்சுவல் பியூரிட்டி, சடங்காச்சார பரிசுத்தம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னென்னா, நீ வெளியிலெல்லாம் சுத்தமாக இருக்கிற, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், கல்லறைக்குள்ளே எல்லாம் எலும்பும் அழுகின காரியங்களும் கிடக்கும். அதான் எப்படி சொல்லுவாங்க, உடம்பை விற்கிற அந்த ஸ்திரீ தான் எப்போதுமே அழகாக இருப்பாங்க, சுத்தமாக இருந்துகிட்டு இருப்பாங்களாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மைண்டில் போயிட்டுருக்கு. உண்மைதான். அதே போல தான் அப்போது இந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் வெளிப்புற சுத்தம் அல்ல. இந்த வெளிப்புற சுத்தம் பரிசேயருக்கு யூதர்களுக்கு பிரதானம், ஆனால் உள்ளத்தின் சுத்தமே பரிசுத்தருக்கு பிரதானம். நம்ம எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறோம், இதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். இப்போது இந்த யூதர்கள் வைத்து பாசி சொன்னாங்க பார்த்தீங்களா, குர்பான் என்னும் காணிக்கை. தகப்பன் தாய்க்கு வச்சலாம் நான் பராமரிக்க மாட்டேன், அவங்களுக்காக ஒரு காணிக்கை போய் நான் ஆலயத்தில் போட்டுறேன், ஆலயத்தில் போய் காணிக்கை போட்டால் அவங்களுக்கு யார் சோறு போடுவா, இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுறதா, அவ்வளோதான். அவங்கள பராமரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த குர்பான்ற காணிக்கை, இன்னும் செம்புகள், கிண்ணங்கள், சட்டிகள், இதெல்லாம் கழுவுறது, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. மற்ற 23 படிக்கலாம். இதெல்லாம் இவர்கள் யூதர்கள் தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட பாரம்பரியங்கள். இதற்கு அஸ்திபாரம் பைபிள் ஒன்றுமே பழைய ஏற்பாட்டில் எதுவுமே கிடையாது. அப்போது ஆண்டவர் முக்கியப்படுத்துறது இந்த விடுகதை, இந்த மனப்பாட வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, வெளிப்புற சுத்தத்தை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. சில நேரம் பாருங்களேன், சர்ச்சுக்கு வரவங்க கூட ரொம்ப வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒயிட்டில் பயங்கரமாக வருவாங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது. ஆனால் சர்ச்சில் இல்லாத பொருளாத சண்டெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓய்வு நாள் பள்ளி பாடம் ஆரம்பித்தோடனே வெளியே வந்துடும் எல்லாமே. உண்மைதான். ஆகவே வெளியில் இருக்கிற பரிசுத்தத்தை, நம்ம பரிசுத்தத்தை வெளியில் மட்டும் காண்பித்தால் போதும், அதான் கிறிஸ்தவன் நினைக்கிறோம். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவர் சொன்னார்ல, அதைத்தான் இந்த விடுகதையின் விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதே விடுகதையில் சார்ல்ஸ்க்கு என்ன கேட்குறேன்னா, ஒரு மனுஷனை எது தீட்டுப்படுத்தும்? பாஸ்டர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். நான் இதை குறித்து அதிகமாக வியந்தது உண்டு. ஒரு ஆப்பிள் பழம் எடுக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ரொம்ப வெளியில் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும், இவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்கே அப்படின்ட்டு. அதே ஆப்பிளை நம்ம உள்ளே வெட்டி பார்க்கும்போது இந்த ஃபுல்லாக என்னவாக இருக்கும், அழுகுனதாக இருக்கும், அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சொத்தடிச்சது போல் இருக்கும். இதை வந்து ஏன் கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னா,
இந்த பரிசேயர்கள் அல்லது வேதபாரகர்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, வெளியான நீதி அல்லது மனுஷன் கையிலேருந்து எப்படி பண்ணால் நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கலாம், அதாவது மகிமையை, புகழ்ச்சியான வார்த்தைகளை. ஓ, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், அவர் எவ்வளோ நேரம் முட்டி போட்டிருக்காரு, அவர் வந்து வெள்ளிக்கிழமான தலையில் எண்ணெய் வச்சுருவார் பாருங்கள், சபைக்கு வெளியில் நின்றுட்டு எவ்வளோ நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் புகழப்படுகிறதற்கு ஏதுவாக செய்யப்படுகிறது தான் என்னது, சுயநீதி என்று பார்க்கிறோம். மலைப்பிரசங்கத்தை ஆண்டவர் துவங்கும் போதே சொன்னார், நீங்கள் எதை செய்தாலும் அந்தரங்கத்தில் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, பிதாவாகிய தேவன் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இதில் என்ன நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், வெளிப்புறத்தை உண்டாக்கின கர்த்தர் உட்புறத்தையும் என்ன பண்ணுவார், தூய்மையாக்குவார். இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தூய்மையை ஆண்டவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க? வெளிப்புறத்தையும் ஆண்டவர் தூய்மையாக்குவார், உட்புறத்தையும் தூய்மையாக்குவார். இது ரெண்டும் அவசியம் என்று தான் கிறிஸ்து சொல்கிறார். அதனால் வந்து நீங்கள் அதுக்காக எப்படியும் பாஸ்டர் துவக்கத்தில் சொன்னது போல் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், கை கழுவாமல் சாப்பிடலாம், அழுக்காக இருக்கலாம் என்பது பொருள் அல்ல. இருதய தூய்மை மிக முக்கியம், பிற்பாடு சரீர தூய்மை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த கை கழுவுற சம்பவத்தை கை கழுவின பிறகு அடுத்தடுத்துக்கு போகிறோம். என்னென்னா, கிரேக்க ஸ்திரீயிடம் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று இயேசு கூறியதுன்னு அர்த்தம் என்ன? கிரேக்க ஸ்திரீ அப்படின்னு படிக்கிறோம் மார்க்கில். மத்தேயில படிச்சிங்கன்னா கானானிய ஸ்திரீ என்று இருக்கும். இவளுக்கு ஒரே மகள், அவள் பிசாசினால் மிகவும் வேதனைப்பட்டாள். அந்த பிசாசை துரத்தி விட்டு அவளை சுகமாக்கணும்னு சொல்லிட்டு இந்த தாய் வந்து என்ன செய்கிறாள், இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து பற்றி நிறைய கேள்விப்பட்டு அவளிடத்தில் வந்து கெஞ்சுகிறாள், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இவன் நம்ம தொந்தரவு பண்ணிருக்க, அவளை துரத்தி விடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. நம்ம நினச்சிடுறோம் ஒருவேளை அந்த அம்மாவை புரஜாதியான ஸ்திரீ என்பதனால அந்த அம்மாவை நாயின்னு ஆண்டு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அர்த்தம் என்ன அப்படின்னா, சீஷர்கள் எப்படி அந்த பெண்ணை நினைத்திருந்தார்கள் என்பதை ஆண்டவர் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறார், எதிரொலிக்கிறார், அவ்வளோதான். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குன்றத, அந்த புறஜாதி பெண்ணுக்கும் எவ்வளோ விசுவாசம் இருக்குன்றதை இந்த சீஷர்கள் புரிஞ்சுக்கட்டும் என்பதற்காகவே தேவன் அந்த இடத்துல ஒரு ஆக்டட் அவுட் பேரபிள், ஒரு 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 நடிப்பு போல அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, சற்று அமைதி காக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த புறஜாதி மக்களை அவர்கள் தூரமானவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க, யூதர்கள் நினைத்தார்கள். நம்ம அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படித்தோன்னா வரிசையாக வரும். நீங்கள் முன்னே நம்பிக்கையற்றவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் தூரமாய் இருந்தீர்கள். தூரமாக இருந்து உங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் என்ன செஞ்சிட்டார், சிலுவையினாலே சமீபமாக்கி விட்டார் அப்படின்னு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் படிக்கலாம். அப்போ தூரமாய் கருதப்பட்ட அவர்களும் செல்ல பிள்ளைகள் தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ பாருங்களேன், நாய் அப்படின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை, நாய்க்குட்டின்னு வருது பார்த்தீங்களா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா கைனரியன் என்ற வார்த்தை. கைனரியன் என்ற வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் நம்ம அதை படிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செல்ல பிராணி, வீட்டு நாய் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. ஒருவேளை இவள் தூரமான ஒரு ஸ்திரீ, புறஜாதியான பெண் தான் அப்படின்னாலும் அவங்களும் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள்லாம், அவங்களுக்கும் விசுவாசம் இருக்குது. நீங்கள் இதே சுவிசேஷங்களில் படித்து பார்த்தோன்னா 100க்கு அதிபதியின் வேலைக்காரன், அவன் ஒரு புறஜாதியான்தான், ரோமன். ஆனால் தூரமாக இருந்த அவங்களுக்கும் ஆண்டவர் தூரத்திலேருந்து என்ன செய்தார், அற்புதம் செய்தார். அதே போல் இந்த ஸ்திரீயோட மகளுக்கும் பாருங்கள், ஆண்டவர் வீட்டுக்கெல்லாம் போகல, தூரமாக தான், இவங்க தூரமானவங்க தான், ஆனால் தூரமான அவளுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த 2 பேரை பற்றி தான் 100க்கு அதிபதி, இந்த ஸ்திரீ, இவருடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் வியந்து பேசியிருக்கிறார். 100க்கு அதிபதி விஷயத்தில் ஆண்டு சொன்னார்ல, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டு புறஜாதிகளுக்கும் கிருபை காட்டினார். அவர்களும் புறஜாதிகளும் என்னுடைய செல்ல பிள்ளைகள் தான் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லாமல் சொல்லி காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே கேள்வி தொடர்ந்து பாஸ்டர் சார்ல்ஸுக்கு, கிரேக்க ஸ்திரீ இயேசுவுக்கு கொடுத்த மறுமொழி என்ன? இந்த மறுமொழியை ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பெண் என்ன பண்ணல, கேட்கல, கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். பாஸ்டர் சொன்னது போல் அவங்க சீஷர்களும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த பெண்மணியோடைய அந்த ரெஸ்பான்சிவான வேர்ட்ஸ் எதை வெளிப்படுத்துகிறது என்றால்,
கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம் இந்த பெண் வைத்திருந்தால், ஆண்டவர் சொல்லியும், ஆண்டவரே நான் போகமாட்டேன், உங்கள் பின்னாடி தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன், உங்கள் கீழேருந்து கீழே விழுறத பொறுக்கி சாப்பிட தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பெண்மணியோட விசுவாசம் மாத்திரமல்ல, அவள் வெட்கப்படாமல் அதை வெளிப்படுத்தின ஒரு மேன்மை. அதுலேயும் குறிப்பாக இவளுக்கு என்னென்னா, தன்னுடைய மகள் எப்படி என்ன ஆகணும், குணம் அடைய வேண்டும், இவரால் மட்டும்தான் அது முடியும் என்கின்ற நம்பிக்கை அவளுக்குள்ளாக இருந்தது. அவள் விசுவாசித்தபடியே அவள் பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். எப்பவுமே இயேசுடைய இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் நம்முடைய ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை மீறி ஆண்டவர் செய்ய மாட்டார். நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். சில நேரத்தில் ஆண்டவர் கேட்பார், நான் இதை செய்வேன்னு நீ விசுவாசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே என்று சொன்ன பிறகு தான் என்ன பண்ணுறாரு, அதை செய்கிறார். ஏன்னா ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நமக்குன்னு ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இதை கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் மீறி என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய முடிவின் மேன்மை என்ன அப்படின்னா, எலன் ஒயிட் அம்மையார் யுகங்களின் வாஞ்சை என்கின்ற புத்தகத்தில் 401வது பக்கத்தில் அவங்க சொல்லும் பொழுது, இது எதற்கு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிதாவின் மூலமாக கொடுக்கப்படும் எல்லா மேன்மையான வரங்களும் ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியர்களுக்காக சேரும் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு அனுபவம் தான் இந்த மார்க் 7 இந்த கிரேக்க பெண்மணியுடைய அனுபவம். தாஸ், உங்களுக்கான கேள்வி, செவிடும் ஊமையுமானவனை இயேசு எப்படி சந்தித்து சுகப்படுத்தினார்? இந்த செவிடும் ஊமையுமானவனை கொன்னை வாயை உடைய ஒரு செவிடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், மார்க் 7ஆம் அதிகாரம் 31லேருந்து 37 வரைக்கும் படிக்கிறோம். இவனை யார் இயேசுவினிடத்தில் கூட்டி வந்தார்கள் அப்படின்னு நமக்கு பைபிளில் சொல்லப்படவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் 2 அற்புதங்களை பார்க்கிறோம். ஒன்று பிசாசு பிடித்த மகள், கானானிய ஸ்திரீயின் மகள். இன்னொன்று யாருன்னா இந்த கொன்னைவாயன். இந்த 2 நபர்களை பற்றியும் மார்க் என்ன செய்கிறாரு, ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார். அது இந்த கொன்னைவாயனை பற்றி இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த 2 அற்புதங்களுமே ஜென்டைல் டெரிட்டரி, அதாவது புறஜாதிகள் ஏரியாவில் இந்த அற்புதம் நடக்குது. ஏன் அப்படின்னா, மார்க் ரோமர்களுக்கு எழுதுகிறார். அந்த புறஜாதி மக்களுக்கு ஒரு அட்டென்ஷன் அரெஸ்ட் ஆகணும், கவனம் ஈர்க்கப்படணும் என்பதற்காக அவர் அதை எழுதினதாக வேத அறிஞர்கள் ரொம்ப அழகாக தெரியப்படுத்துகிறாங்க. இந்த கொன்னை வாயனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்கினார்னா, தம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்தாராம், உமிழ்ந்தார், அவருடைய எச்சிலை உமிழ்ந்தார், அவனுடைய நாவை தொட்டார், அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார். அப்படின்லாம் சில வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம், இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 33, 34 போன்ற வசனங்களில் வாசிக்கிறோம். அப்புறம் எப்பத்தா என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் எப்தான் படிக்கிறோம் பார்த்தீங்களா, எப்தா எப்பத்தா எல்லாம் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள். அதற்கு திறக்கப்படுவாயாக, பி ஓப்பன்டு என்று பொருள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு புறஜாதி மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட ஜீசஸ் எவ்வளோ க்ளோஸராக வர்றாரு பாருங்கள். அவனை தொடுறாரு, காதுகளை தொடுறாரு, எச்சிலை உமிழ்றாரு, அவன் நாவை தொடுறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு, பெருமூச்சு விடுறாரு. ஏன் பெருமூச்சு விட்டாரு? எலன் ஒயிட் அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, டிசரவேஜஸ் யுகங்களின் வாஞ்சை பக்கம் 404 இப்படி அவனுடைய காதுகள் கேளாது இருந்தது போல எத்தனையோ காதுகள் சத்தியத்தை கேட்காமல் இருக்கின்றனவே, அவனுடைய நாவு பேசாமல் இருந்தது போல எத்தனையோ நாவுகள் மீட்பரை அறிக்கையிடாமல் இருக்கின்றனவே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், பெருமிச்சு விட்டாராம். எத்தனையோ காதுகள் சத்தியத்தை குறித்து கேட்காமல் இருக்கின்றனவே, எத்தனையோ நாவுகள் மீட்பரை அறிக்கையிட மறுக்கின்றனவே என்ற வேதனையோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டார் என்பதாக எலன் ஒயிட் இங்கே எழுதுனாங்க. அப்போ என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும், யூதர்களோ புறஜாதிகளோ எல்லாருக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் மீட்பரை குறித்த சத்தியம் போகணும் என்பதில் அவர் மிகவும் தாகம் ஏக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை இந்த கொன்னைவாயனுக்கு இயேசு செய்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம், அழகாக விளங்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து அதே சம்பவத்தில் செவிடும் ஊமையுமானவனை சுகப்படுத்திய இயேசுவால் என்ன செய்ய முடியவில்லை? என்ன செய்ய முடியல அப்படின்னா, இந்த சுகமானவன் இயேசு கிட்ட வரான். எப்படி சுகமானான் என்பதை பாஸ்டர் ரொம்ப அழகாக விளக்கி சொன்னார். ஆனால் இவன்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அந்த ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் தான் உன்னை குணப்படுத்தினேன் என்பதை நீ வெளியே போய் மக்கள்கிட்ட என்ன பண்ணாத, சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வேத வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம்
36வது வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது எவ்வளவாய் நீங்கள் சொல்லாதேன்னு சொன்னாரோ அவ்வளவுக்கு அதிகமாக இவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் இவரை குறித்து அதிகமாக என்ன பண்ணாங்களா, சாட்சி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இதில் என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கி சொன்னது தான், ஆண்டவர் குணமாக்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை அங்கு அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அங்கு குணமாக்குதல் நடக்கிறது. ஆனால் ஆண்டவரால் எதை செய்ய முடியல அப்படின்னா, அவங்களுடைய அந்த இருதயத்தை கட்டுப்படுத்த முடியல. அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் எங்கேயுமே யாரையுமே என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. அப்போ அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை அவர் மதிக்கிறார். நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. நாம் விசுவாசிக்கும் போது அதன்படி செய்யலாம். ஆனால் இந்த அனுபவத்தில் ஆண்டவர் நீ செய்யாத என்று சொல்லியும் அவன் போய் நிறைய பேருக்கு, ஏராளமான மக்களுக்கு இவர்தான் என்னை குணமாக்கினார் என்று சொல்லி காட்டி கொடுக்கறது போல என்ன பண்ணுறான், சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது ஆர்வ கோளாறுல அவன் செய்கிறான். கண்டிப்பாக. இப்போ மார்க் 7ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்து 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். இயேசுவை ஏமாற்றத்துக்குள்ளாக்கிய பரிசேயரின் செயல் என்ன? மார்க் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில் இந்த பரிசேயர் வந்து ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணுறாங்க. தர்க்கம் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, அவருக்கு மனவேதனை, இந்த சந்ததியார் என்ன செய்கிறாங்க, அடையாளம் தேடுகிறது என்ன. ஆண்டவர் எவ்வளவோ சத்திய வார்த்தைகளை அவர் விளக்கி சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் அற்புத அடையாளங்களைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், தேடினார்கள். அது சோதிக்கிற மாதிரி. உண்மையிலே சொல்லப்போனால் அது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவத்துக்கு நேராக வழி நடத்தும். அதாவது ஆண்டோடைய சத்திய வசனங்களை விசுவாசிக்காமல் வெறும் அற்புதங்களை மாத்திரம், அடையாளங்களை மாத்திரம் தேடுவது தேவன் விரும்பாத ஒரு காரியம். ஆகவே இப்படி அவர்கள் செய்தது, இந்த செயல் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, அப்பங்களை கொண்டு இயேசு செய்த அற்புதங்கள் மூலமாக என்ன பாடங்களை அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? சீஷர்களுக்கு ஆண்டவர் மிக முக்கியமாக கற்றுக் கொடுக்க அவர் முற்பட்ட பாடம் என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் அதிகாரத்தில் 15வது வாக்கியத்தில் அதனுடைய மைய கருத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மைய கருத்தை அவர் இங்கு சொல்லும்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். புளித்த தன்மை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? துர்குணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, எரிச்சல், மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது என்கின்ற கெட்ட எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அது பரிசேயர்களுக்குள்ளும் ஏரோதுக்குள்ளும் இருந்துச்சு. அது ஒரு விதமான உலக ஆசை என்று பார்க்கிறோம். இதை அங்கே அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை நம்பாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நம்மக்கிட்ட அப்போ இல்லாததுனால ஆண்டவர் ஏதோ இதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, சுகம் பெற்றவர்கள் கூட இயேசுவை முழுமையுமாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவோடு கூட அந்த 3½ வருஷம் இருந்து பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து எல்லா அவமானத்திற்கான விளக்கத்தை பெற்ற சீஷர்கள் கூட முழுசாக என்ன பண்ண முடியல, அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, புளிப்பில்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பஸ்காவை நாம் புசிக்கும் பொழுது புளிப்பில்லாதவர்களாக அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறோம். துர்க்குணத்தை விலக்கி வாழ வேண்டும் என்பதே இங்கு சொல்லப்பட்ட ஆவிக்குரிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.